அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. தமிழ், தமிழ் தமிழ் எலும்பு. இவளை பேச விட்டா அழுதே மயக்கம் போட்டுட்டா. இப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் யார் ரூமுக்கு தமிழ் எப்படி வந்தான்னு கேள்வி வரும். 3-4 பேருக்கு ஒரு ரூம், எனக்கு மட்டும் தனி ரூம். தமிழை என் ரூம்ல பார்க்கும்போது எல்லா ஸ்டாஃபுக்கும் தமிழ் மேல டவுட் வரும். அது மட்டும் இல்லாம எல்லாம் தப்பா வேற யோசிக்கும். இப்போ இவளை என்ன பண்றது? அப்பா, என் பொண்டாட்டி முகத்துல என்ன ஒரு சிரிப்பு. எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஆமா, இதே டயலாக் தானே நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அத்தா அம்மா வீட்டுக்கு போகும்போது அடிச்சு விட்ட. அத்தா அம்மா வீட நான் அங்கேயே வளர்ந்தது. எனக்கு தான் அம்மா அப்பாவே இல்லையே. ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் இருக்கேன்ல. வெளியெல்லாம் நின்று நான் விளையாடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு தெரியுமா? அது சரி பிரியா, வெளியே பார்க்கும்போது ஓகே இந்த வீடு. ஆனா 18-20 வருஷம் ஆயிருக்கு. உள்ள பார்க்கும்போது இப்ப வச்ச வீடு மாதிரி இருக்கு. அது எப்படி? சித்திக்கிட்ட என்ன சித்தப்பாட்ட இருந்தா நீங்க இந்த வீட்டை வாங்கினதுக்கு பிறகு மாமா இங்க நிறைய மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்தாங்க. ஓஹோ, என்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. சொன்னா ஏன் பிரியாக்காண்டி நான் தானே முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துடுவீங்க. அட, அப்புறம் எம் சித்தி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போதும் இங்கே வச்சு தான் ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. அப்பவும் அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாம ஏதோ மெயின்டெனன்ஸ் வேலை கொஞ்சம் பார்த்துருக்காங்க போல. எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா சஞ்சய்? எங்கள் அம்மா அப்பா கையை பிடிச்சி குட்டி குட்டியாக மெதுவாக நடக்கதெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரியே இருக்கு எனக்கு. மாதிரி இருக்கா? ஆமாம், ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு ஒழுங்கா ஞாபகம் வராதுல்ல. சின்ன பிள்ளைலாம் நான். ஏன் பிரியா, இப்பவும் சின்ன பிள்ளைதான். உடனே அள்ளி விடாதுங்கண்ணா. நான் ஒன்று கேட்கவா? பக்கத்துல வந்து கேட்டா நல்லா இருக்கும். அலப்பறை பண்ணாதுங்கண்ணா. 2 பேரும் தனியா இருக்கோம். உன் டிஸ்டன்ஸ் பாத்தியா? அதை விடுங்க சஞ்சய், நம்ம சித்தி வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்க இருக்கும் போதானே அம்மா அப்பா மடியில படுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்த. அங்க எதுக்கு பிரியா? புரியல எனக்கு. இல்லை சஞ்சய், நம்ம கல்யாணத்துக்கும் சித்தி சித்தப்பா எல்லாம் வந்திருந்தாங்கல்ல. உனக்கு மொத்தம் 3 சித்தி சித்தப்பா இருக்காங்க. மத்த 2 பேர் வீட்டுக்கும் வேணா போவோம். பக்கத்து வீட்டுக்கு எனக்கு தெரியாம கூட நீ போக கூடாது. ஏன் சஞ்சய், கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம வந்துட்டேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம கல்யாணத்துக்கு சித்தப்பா எல்லாம் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாங்க. எவ்வளோ பாசமா அப்பா இடத்துல இருந்து எல்லாம் பண்ணாங்க. 18 வருஷம் ஒன்னும் அத்தா அம்மா இடத்துல இருந்து அவங்க தான் வளர்த்துருக்கணும். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையே என்ன? இல்லை சஞ்சய், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூடயே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருப்போம்ல. இது சித்தி சித்தப்பா வேற. அவங்களா பார்த்துட்டாங்கன்னா நினைப்பாங்கல்ல, நாங்கள் வந்துட்டோன்னு கூட ஒரு வார்த்தை நம்மள்ட்ட சொல்லலை. நமக்கு திமிரு அப்படின்னு ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் குட்டிமா. என்னவன் நினைச்சுக்கிட்டு போட்டு. லைட்டை போய் தலையை காட்டிட்டு வருவாங்க. பிரியா, சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். தேவையில்லாத தாட்லாம் உனக்கு எதுக்கு? சிலரால நமக்கு கஷ்டம் மட்டுமே வரேன்னு தெரியும் போது அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கதான் நல்லது. சிச்சி, அப்ப நான் சின்ன பிள்ளை, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டாங்க. ஆமா, சொத்து வேணாம், வேற எதுவும் வேண்டாம்லாம். இவ்வளவு அப்புறாணியும் இருக்காத பிரியா. நான் தான் கூட்டிட்டு போகலன்னு சொல்லி நான் எல்லாத்த நேரம் அங்க ஓடிடாதேனா? சிச்சி, நீங்க உங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ண மாட்டேன். நீ உளறதுலயே குண்டக்க மண்டக்கன்னு ஏதோ பண்ண போற மாதிரி இருக்கு. நம்ம தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது, வயிற்றுல இருக்க நம்ம குழந்தைக்கு நல்லது. புரியுதா? அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்லயே இருப்போன்னு எதுக்காக சொல்றேன்னு? என்ன? ஒரு அண்ணா ஆக்சிடென்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை தள்ளி விட்டுட்டு வர அது எனக்கு வந்துச்சு. அந்த லாரி டிரைவர். ஆமா, எனக்காக அவங்களே நீங்க மன்னிச்சிங்க. 2 பேரும் ஒன்னா போய் இன்விடேஷன் வச்சோம். அப்படிப்பட்ட கேரக்டர் நீங்க. சித்தி மட்டும் எதுக்காக இந்த மாதிரி பேசுறீங்க? பிரியா, அந்த ஆளுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னு அவர் வீட்டு பொண்ணாவே நினைச்சிருக்காரு. அதனால என்ன ஆக்சிடென்ட் பண்ணது உனக்கு வந்துட்டுன்னு வருத்தம் தான் பட்டாரு. அது என்னோட எதிரி, எதுனாலும் எனக்கு தான் வரும். ஆனா உங்க சித்தி இருக்காங்கல்ல பிரியா, பாம்பு. எப்போ காலை சுத்துவாங்கன்னு தெரியாது. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன் சஞ்சய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் யாரையாவது இப்படி பேசியிருக்கீங்களா? பேசினது இல்லதான், ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் இப்ப உங்களுக்கு பிடிக்கணும்னு சொன்னா என்ன? வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவேன் தானே சொல்லியே. நான் திட்டும் போது இப்படி முகத்தை சீரியஸா ஆயிக்காதுங்க, சிரிச்சுட்டே இருங்க. போதுமா? தொடங்கு நீ. ஆ, நான் போய் சண்டை போட்டுட்டு வருவேன், உறவு கொண்டாடிட்டு வருவேன்னா சொல்லியே. டேய் சித்தி சித்தப்பா, நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சும்மா தகவல் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு தானே சொல்றேன். இப்ப என்ன? நான் சிரிச்சுட்டே பதில் சொல்லணும் அப்படித்தானே? ஆமா. எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் என்ன சொல்லி விட்டாங்க? அந்த அம்மா கூட தேவையில்லாம உறவு வச்சுக்க வேண்டாம். உன்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், என்ன பார்த்துக்க உனக்கு தெரியும். நம்மளை பார்த்துக்க வேலைக்கு வச்சிருக்க அந்த அம்மாக்கு தெரியும் தானே? பா, பின்னிட்டு பிரியா. சஞ்சய், இங்க பாரு,
நீ என்ன கேட்டாலும் கத்துனாலும் கூப்பாடு போட்டாலும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறதா இல்ல. நம்ம தள்ளியே இருப்போம் பிரியா, அதான் நம்ம பாப்பாக்கு நல்லது. அவங்களா வந்து பேசிட்டாங்கன்னா அந்த அம்மாலாம் அப்படியெல்லாம் பண்ணாது. அப்படி பண்ணா ஏதோ பார்க்கலாம். எதுக்கு போய் இழுத்தீங்க? கொஞ்சமாவது உலகம் தெரிஞ்சுக்கன்னா. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? போன் நாங்க பேசிக்கிறோம், நீங்க கிளம்புங்க. பண்றதெல்லாம் அலப்பறேன். முன்னாலாம் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தாரு. எதிரின்னு யாருமே இல்லாத மாதிரி எல்லாரையும் பிடிக்கும். இப்ப இவர் மனுஷங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புலம்பாத குட்டிமா. டேடே, ஏன் புலம்பல கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க நீ கொஞ்சுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ வேற. சொல்லு. மாமாவா? விக்கி. சரி நீங்க பேசுங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். சொல்லுடா. ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா என்ன? இல்ல மச்சான், நாங்க பிரியா வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியா? இழுக்காம மேட்ரு என்னன்னு சொல்லு. தமிழ் தமிழ் மயக்கம் போட்டுட்டா. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான். என்னாச்சு? கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. போன்ல என்ன பண்ணனேன்னு சொன்னா உனக்கு எங்க தெரியும்? இல்லடா, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். ஏதோ தப்பு பண்ண மாதிரி இழுன்னு இழுத்துட்டு இருக்க. எதுனா பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டியா என்ன? ஆமா, அடிக்காவ. அவ என்ன அடிக்காம விட்டுருக்காளேன்னு சந்தோஷப்படு. யாரு எப்படின்னு எங்களுக்கும் தெரியும், நீ விஷயத்த சொல்லு. நாங்க டூர் வந்திருக்கோம், இங்க வச்சுதான் மயக்கம் போட்டிருக்கா. சோ வாட், உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. அதான் வெளியே இருந்து தான் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு என் ரூமுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது தேவையில்லாம மத்தவங்க பேச்சுக்கு ஆளாக்குற மாதிரி. இதனால தமிழோட கேரக்டர் தான் தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. பாடுறா, தப்பா பேச ஆரம்பிப்பாங்கன்னு நல்லவனா மாறிட்ட திடீர்னு. புரியல. புரிய வேண்டாம். என்ன நடந்துன்னு சொல்லு. எப்படி திடீர்னு மயக்கம் போட்டாங்கன்னு சொல்லு. ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தா. அழுது அழுது பேசிட்டு இருந்தா. அழாத அழாத அழாம பேசுன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயக்கம் ஆயிட்டா. இப்போ எங்க இருக்காங்க? என் மடியில. ஓ, ஏன் விக்கி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்கிட்ட எமோஷனலா பேசுறதுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன இருக்கு? நீ ஒரு கரஸ்பாண்டன்ட், அவங்க ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். உன் ரூமுக்கு வந்து எமோஷனலா பேசுற அளவுக்கு அவங்க உனக்கு யாரு? இல்ல, ஏதோ பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கங்கிட்டா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓ, ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபை நீ மடியில உட்கார வச்சிருக்க, அப்படித்தானே? ஏண்டா, இவனுக்கு போய் கால் பண்ணிட்டோமேன்னு நினைக்க வைக்காத. இப்ப கூட தமிழ் உன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உன் ஈகோ தடுக்குது பத்தியா? சஞ்சய், எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் வாசல்ல உங்க 2 பேரையும் அப்படி பார்த்தனோ அப்பவே எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. உன் ஒய்ஃபை முதல்ல பார்க்கும்போதே எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. திரும்ப 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 தமிழ்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா, இல்ல எனக்கு உங்களை தெரியுமா, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு. இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கா, இந்த இஷ்யூ இந்த அளவுக்கு போக விட்டுருக்க மாட்டேன். புரியல. உனக்கு எப்படி தெரியும்? ஆதி ஏதாவது டூர் வரும்போது சொன்னானா என்ன? இது வரைக்கும் உன் தம்பி வீட்டுக்கு அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்ல. எனக்காதான் டவுட் வந்து உன் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் வர வச்சு நான் தான் பேசினேன். என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போறியா இல்ல வினித்த கூப்பிடவான்னு கேட்டதான் பயந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னா? நீ என்னெல்லாம் பண்ணினியோ அதெல்லாம் சொன்னால புண்ணாக்கு. ஏதோ அபார்ட் ஆன இதுல கோவத்துல பண்ணிட்டோம்ல. சந்தைக்கு பிசாசு, நம்பி வந்த பொண்ணை யாராவது சந்தேகப்படுவாங்களா? கோவப்படுறதுக்கு முன்னாடி 1000 தடவை நம்ம யோசிச்சு கோவப்படணும் விக்கி. ஏதாவது லாஜிக் இருந்தா நீ அவங்க மேல கோவப்படுறதுக்கு. வினித்தன் தமிழும் ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க, ஒன்னாதான் ஒரே ஆசிரமத்துல இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஆசை இருந்திருந்துன்னா ஒன்னே இதுக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கணும். மச்சான், முடிஞ்சு போனதை விட இப்ப இவளை எப்படி எழுப்புறதுன்னு சொல்லு. எமோஷனலா பேசினதா சொன்னி, என்ன பேசினாங்க? 4 வருஷமா அவ பட்ட கஷ்டத்துல கொஞ்சமா சொன்னான். ரொம்ப அழுது அழுது பேசிட்டு இருந்தா. ஒன்னும் இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. 4 வருஷமா யார்கிட்டயும் ஒழுங்கா சிரிச்செல்லாம் பேசாம இருந்திருக்காங்க. புரியல. தனக்கு தானே ஒரு திரையை போட்டு தன்னை அழகா காமிச்சா யாராவது தப்பா பாத்துருவாங்களோன்னு ஒரு கண்ணாடி போட்டு கழுகுங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்க அவங்களுக்கு அவங்களே ஒரு திரையை போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. உன் வீட்டுல அவங்க பட்ட அவமானத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. நீ கூட இருக்கும்போது அவங்க பட்ட கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ் உன்னை விட்டு போனதுல இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை, அவமானத்தை, ஐ மீன் ஒரு ஹஸ்பண்டா உன்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ண முடிகிற விஷயங்களை உன்கிட்ட இப்ப ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆமா, ஐ திங்க் இதெல்லாம் யார்கிட்டயும் அவ ஷேர் பண்ணியிருக்க மாட்டா. என்னதான் அழுது பேசியிருந்தாலும் ஏதோ ஒரு சுமையை அவங்க இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ தாமால விழுந்த பழிய தொடச்சாச்சு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஓரமா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க பட்ட அவமானத்துக்கு கண்டிப்பா அதை வெளியே காட்ட மாட்டாங்க விக்கி. புரியுதுடா. ஏதோ ஒரு சுமையை இறக்கி வச்சுட்டோன்னு மனசுக்குள்ள ஒரு ஓரமா கொஞ்சம் நிம்மதி இருக்குமே தவிர உன்னை ஏத்துக்கிற மனசெல்லாம் அவங்களுக்கு இப்போ இருக்காது. நீ கம்பல் பண்ணிடாத, என் கூட வா அப்படின்னு. நீ கூப்பிட்டா இசையை உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க. ஆனா மச்சான், அவங்க முன்னாடி நீ இசையை கூட்டு போற மாதிரி மட்டும் பேசிடவே பேசாத, அது பெரிய ஆபத்தா வந்துடும். சீச்சி, தமிழ் அப்படியெல்லாம் இல்லடா.
அவ உங்க பொண்ணு, உங்களுக்கு பாத்துக்கணுமா தாராளமா பாத்துக்கோங்கன்னுலாம் சொன்னான். அது வாயிலேந்து வந்த வார்த்தை மக்கு. எப்பவுமே வாயிலேந்து வர வார்த்தையை பத்தி யோசிக்காத. மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பேசு. 4 வருஷமா அவங்க ஓடுனதே இசைக்காக தான். உயிரோட இருந்ததும் அவளுக்காக தான். குழந்தைக்கு அப்பா மேல உயிரு. அதனால குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைப்பாங்களே தவிர, அவங்க மனசால ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. அது தமிழோட உயிருக்கே ஆபத்தா முடியும். நான் இசையை வச்சுதான் 2 பேரும் எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். மடையா கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிராத. ஒரு டாக்டரா அவ என்ன ஏத்துக்க மாட்டான்னு சொல்றியா? உன் மேல 1000 மடங்கு லவ் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல உன்னால அவங்க பட்ட அவமானத்தையும் அவங்க சீக்கிரமா மறந்துட மாட்டாங்க. அது உன் மேல வெறுப்பு இல்ல. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒண்ணு சுயமரியாதை. பொண்ணுங்கிறதுக்காக நீ மன்னிப்பு கேட்டதை உன் பின்னாடி வரணும்னு நீ நினைக்காத. நிறைய ஸ்பேஸ் கொடு. எதுலயுமே கம்பல் பண்ணாத. இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியல. இசைய என் கூட வேணா வச்சுக்கான்னு சொன்னாலே சொல்லுவாங்க மச்சான். ஆனா அவங்க உலகமே இசைதான். இசை நீ கூட்டு போனாலும் உடனே உன் பின்னாடி வருவாங்கன்னு நினைக்காத. இசை மட்டும் அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. மனசுல ரொம்ப அழுத்தம், ஏதாவது கவலை எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோ. யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா சிலருக்கு அது சரியாயிரும். ஆனா சில கேரக்டர்ஸ் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் உன் தமிழ், என் பிரியா, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீ இசையை கூட்டு போறேன்னு தெரிஞ்சாலே மனசுக்குள்ள ரொம்ப நொந்துருவாங்க. வெளியே நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால இசை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறத பத்தி எல்லாம் நீ பேசவும் செய்யாத. அதெல்லாம் பத்தி யோசிக்கவும் யோசிக்காத. இப்ப என்னதான் பண்ண? நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவா? இவ்வளவு நேரமா எழும்பாம இருக்கா? அப்படியே விட்டுரு, 8 மணி நேரம் தூங்கட்டும். எது? தேவ மயக்கம் போட்டுட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நாய. தூங்கிட்டு இருக்காளா? தூங்க விடு. நான் சொல்றேன்ல, ஏதோ ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரிலாக்ஸா தூங்குவாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுரு. அப்புறம் இப்ப கூட வினித்தியும் அஞ்சும் ஒன்னா பார்க்காம இருந்திருந்தா நீ எல்லாம் திருந்தி இருக்க மாட்டேல்ல? எனக்கு அப்பவே தோணுச்சு, எல்லாம் தானா நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. உனக்கு எல்லாம் தோணும். நீ தான் நாங்க பீச் போன அன்னைக்கு அந்த பொண்ணையும் வினித்தையும் அங்க வர வச்சிருக்க, கரெக்டா? கிறுக்காயிட்டியா என்னல சிரிக்கிய? அவங்களெல்லாம் தூண்டி விடல. உன் பொண்ணை தூண்டி விட்டு அவங்க போன இடத்துக்கு ஒன்ன கூட்டு போக வச்சேன். பா, என்ன மாஸ்டர் பிளான். சஞ்சய், எனக்கு புரியாத ஒரு விஷயம். அடிக்கடி தமிழ் எங்க அம்மாவை ப்ளேம் பண்ணிட்டே இருக்கா. எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. ஆனா எங்க அம்மாவை பத்தியே பேசிட்டே இருக்கா. உன் அம்மாக்கு புரிஞ்சுதா, உன் அம்மாக்கு தெரிஞ்சுதா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காளே தவிர, அதுவும் ஏதோ ஒரு வார்த்தை கோவத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க போல. அந்த வார்த்தையை பத்தி மட்டும் பேசுறான். அந்த ஒரு வார்த்தையால தான் அவ வாழ்க்கையே இந்த மாதிரியான மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. தப்பெல்லாம் என் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை விட அம்மாவை எதுக்காக அவ தப்பு சொல்லிட்டு இருக்கணும்? உன்கிட்ட ஏதாவது அதை பத்தி சொன்னாலா என்ன? அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி ஸ்கூல்ல ஸ்டாஃப் கூட பேசிட்டு இருக்கும்போது, இசையோட அப்பா வீட்ல இசைக்கு பெரிய எதிரிங்களே இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசினான். என் வீட்ல அப்படி யார் இருக்க போறா? ஆதிக்கு தெரியும் அது அவனோட அண்ணா பொண்ணுன்னு. ஏதோ அவன் குழந்தையே அவன் கையில கிடைச்ச மாதிரி அவன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். துளசி அம்மா பாவம், தமிழுக்கு அம்மா மாதிரி. அத்தை அதுக்கும் மேல. அனு எப்படியோ அதே மாதிரி தான் தமிழ் அவங்களுக்கு. அப்பாவும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அம்மாவும் இசையெல்லாம் வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ பாசமா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 4 வருஷத்துல அவங்களுக்கு உடம்பு முடியாம இத்தனை வாட்டி ஆயிருக்கு. அதுவும் என் வாழ்க்கைய நினைச்சு. உன் வாழ்க்கைய நினைச்சுல போனவ திரும்பி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு. ஏதாவது சொல்லலாம் மச்சான். எனக்கு என்ன சொல்லணும்னுலாம் தெரியல. ஆனா உன் வீட்ல ஒரு விஷப்பாம்பு இருக்கிறது உண்மை. பாம்பா? மனுஷங்களும் சில நேரம் பாம்பாகிறது உண்மைதான். தமிழ் மறைக்கிற விஷயத்த என்னால உடைக்க முடியாது. உங்க வாழ்க்கை முடியதுக்கு எங்க பிரச்சனை தொடங்குச்சோ அங்கிருந்து நீ ஆரம்பி. யூ மீன் அசோக் ஹாஸ்பிட்டல்? இருக்கலாம். நீயே யோசி. அந்த மடையன் தான் யூஎஸ் போயிருக்கான்னு சொல்லிட்டு கதை அடிச்சு உடியாவ. இல்லையே. நேத்துக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கேம்ப்ல அவரை நான் பார்த்தனே. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், டைரக்டாவே போனேன். அப்ப கூட அந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு ஊர்ல இல்லைன்னு தானே சொன்னான். மேபி வந்திருக்கலாம். நாங்க இங்க வந்து இன்னைக்கு தான் ஒரு நாள் ஆகுது. நாளைக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். சரிடா, நீ அவங்கள தூங்க விடு. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. சரி சஞ்சய். சரிடா வச்சிடுறேன், பயப்படாத. அவங்களாம் எழும்புவாங்க. 8 hours தான் தூங்குவாங்கன்னு இல்ல. தூங்குறது வரைக்கும் தூங்க விடு. ஆம், நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நான் தாண்டி காரணம். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் மன்னிப்பிய தமிழ். நல்லா தூங்குவான்னு சொன்னாய். தலை வலிக்குது. ஒன்றும் இல்லைம்மா, நான் கூட தானே இருக்கேன். என்னையும் இசையை விட்டுட்டு போயிடாதுங்க விக்கி. உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை. இனிமே போக மாட்டேன் தமிழ். அப்போ அன்னைக்கு இதுதான் உளர்னாளா எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடாதுங்கண்ணா? அந்த 2 பேர் இவளும் இசையும் தானா? வெளியில என் மேல கோவம் இருக்க மாதிரி காட்டிக்கிறான். சஞ்சய் சொன்ன மாதிரி என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. இன்னொன்னு, அவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு என்கிட்ட தான் இருக்குன்னு அவளுக்கே தெரியுது. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம், கத்தியால குத்துனவங்கிட்டயே ஆறுதல் எதிர்பார்த்து நிக்காதான். உன்னை காயப்படுத்தின நான் தான் உனக்கு ஆறுதல். அதே நேரத்துல உன்னால என்கிட்ட
எங்களை விட்டுட்டு போயிடாதுங்கன்னு சொல்றது கூட முடியல. எப்படிப்பட்ட பாவியா இருக்கேன் நான். எல்லாம் சரி பண்ணி கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போவேன் தமிழ். நம்ம வீட்ல நீ யாரையோ பார்த்து ரொம்ப பயப்படுற. வீட்ல ஒருத்தங்க மேல கூட எனக்கு சந்தேகம் வரல. ஆனா அங்க ஏதோ சம்திங் இருக்கு. நம்ம வீட்டுக்கு எப்போல்லாம் நான் இசையை கூட்டு போறேனோ, நாங்க ரிட்டர்ன் வரும்போது கார் நிப்பாட்டுற இடத்துலயே நீ நிக்கிற. அப்பனா இப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே பயந்துட்டு நின்றுருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் விட தெரியனா அசோக் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். வயத்துல இருக்க குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சின்ன ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லையே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. தமிழ் ரொம்ப நேரம் எழும்பாம இருந்தாலும் ஒன்று பண்ணலாம். அமிர்தா கிட்டையும் ஜெஸ்ஸி கிட்டையும் மட்டும் விஷயத்த சொல்லிட்டு அவங்கள அடுத்த இடத்துக்கு போக சொல்லலாம். எழும்புனதுக்கு அப்புறம் கேப் பிடிச்சி அடுத்த இடத்துக்கு போகலாம். சார். வாங்க அமிர்தா. இல்லை சார், நான் அப்புறமா வரேன். இல்ல பரவாயில்ல வாங்க. என்னாச்சு தமிழ் மேம்க்கு? ஒன்றும் இல்லை தூங்குறான். சார் தொந்தரவு பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமிர்தா சொல்லுங்க. சார் அப்பவே பார்த்தேன், தமிழ் மேம் அழுது உங்ககிட்ட வெளியே இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இல்லை ஒன்றும் இல்லை தூங்கிட்டு தான் இருக்கா. எங்க கிட்ட மறைக்காதுங்க சார், எங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். அவங்க மனசுல பெருசா ஏதோ ஒரு பாரம் இருக்கு. அது இசையோட ஃபியூச்சர் நினைச்சா இல்ல வேற யாரையாவது நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல. எதுக்காக நீங்க பிரிஞ்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிவா இருக்கட்டும், டிவோர்ஸா இருக்கட்டும், இதுல பாதிக்கப்படுறது அவங்களோட குழந்தைங்க மட்டும்தான். உங்க 2 பேர் பிரச்சனையிலையும் பாதிக்கப்படுறது இசை மட்டும்தான். ஒரு பக்கம் அவளுக்கு அப்பா வேணும், மற்ற குழந்தைங்க மாதிரி அம்மா அப்பா கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான். இது ஒன்றும் தப்பு இல்லை சார். எதுக்காக உங்க லைஃப்பை தொலைச்சிங்கன்னு தெரியல, ஆனா தொலைச்ச வாழ்க்கையை இசைக்காக தேடலாம் சார், தப்பு இல்லை. தூங்குறாங்க தானே, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை அமிர்தா, தூங்கிட்டு தான் இருக்கா. நான் டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன். பேசிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டுட்டான். நானும் மயக்கமா இருக்கான்னு தான் நினைச்சேன். டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். சரி சார். எவ்வளோ நேரம் இருக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு? என்னமோ 2 hours கொடுத்துருக்கான். தமிழ் அதுக்கு முன்னே எழும்பினால்னா நாங்களும் உங்க கூட வந்துருவோம். அப்படி இல்லைன்னா நீங்க அடுத்த இடத்துக்கு போங்க, நாங்க கேப் பிடிச்சி வந்துருவோம். சரி சார். என்ன பட்டு ஒரே வைபா வாரீங்க, நல்லா என்ஜாய் பண்ணி இருக்க போல. சரி சார், நான் கிளம்புறேன். ஆ என்ன சிரிப்பு என் இசைக்கு. உன் அம்மாக்கு ஒன்றும் இல்ல, தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு இருக்கா. அவ அப்படிதான் தூங்கு மூஞ்சி, தூங்கட்டும். என் பட்டு பயங்கர ரவுடி தான் போல வீட்ல. அதேதான் ரவுடி, மறைச்சாலே நான் அதுல இருக்கணும் தெரியுமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இசை, ரொம்ப பாவம் அவ. எங்கம்மா பாவம் தான். சின்ன குழந்தைகள் தப்பு செஞ்சா அடிச்சு வளர்த்தாதான் நல்ல பிள்ளைகளா வளருவாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பிள்ளைகளா வளர முடியாதுல்ல. ஆனா எங்க அம்மா என்னைய அடிக்காது. அப்ப எப்படி நீ நல்ல பிள்ளையா வளர்வ? அவைய முறைச்சுக்கிட்டு நிப்பாவ, அதுலயே அவைய என்ன நினைக்காவளோ அதை நான் பண்ணிடுவேன். நான் இப்ப குளிக்கணுமே, அப்பவே எங்க அம்மா சொன்னாவ இசை நீ குளிக்கணும் அப்படின்னு. நான் தான் சித்திக்கிட்டு இருந்துட்டேன். குளிக்கணும்னு சொன்னாலாம், இந்த தண்ணி உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியாதுல. தலைய நினைக்காம நாங்க குளிப்போம். அப்பா ஆனா இது எழும்ப மாட்டீங்களே. அத நான் இருக்கேன்ல பட்டு உனக்கு. ஃப்ரெண்ட், நீங்க ஃப்ரெண்ட் இல்ல. எங்க அம்மா சொல்லிருக்காவ, அம்மா 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 இல்ல இல்ல நானே குளிக்கேன். பாடுறா. இசை சின்ன பிள்ளை இல்ல, இசை அம்மா இல்லாட்டா இசை அவளை பாத்துப்பா. நான் உன் அப்பா இசை. என் துணை இல்லாம தமிழ் இசையை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு புரியுது. இப்பவே இசை இவ்வளோ மெச்சூரா பேசுறானா,
சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு என் தமிழ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஃப்ரெண்ட் இசையா அவளை பாத்துக்கா. இசை அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க இல்லாட்டா அவளை பாத்துப்பாவா. நீ யாரு? ஏன் பட்டுலாம்? சரிம்மா நீ போ. நீங்க ஏன் ஒரு மாதிரி உருனாவதியா சிரிச்சிட்டாவதியா? டூர் வந்திருக்கோம்லாம், அதான் நான் சந்தோஷத்துல இருக்கேன். ஆனா அப்பப்ப உங்க அம்மா ஞாபகமா வருது தானே? ஆமா. சரி நான் உங்க அம்மாட்ட போயிரலாமா? சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். நம்ம 2 பேருக்கு இவன் ஒருத்தியே போதும் தமிழ். இசை, இருக்கேன். டோர் லாக் பண்ணாத இசை. புது இடம் நீ ஓபன் பண்ணிட மாட்டேன். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட் இங்க நிறைய காக்ரோச் உண்டா? இல்லையே மாயா. எங்க அம்மாக்கு எனக்கு காக்ரோச்னா பயம். எங்க முன்ன இருந்த வீட்ல காக்ரோச்லாம் வரும். வாயாடி, வாயடிக்காம சனன்னு வா. ஆ மறுபடியும் சொல்றேன், நமக்கு இசை மட்டுமே போதும். எனக்கு என்னமோ அவளே நம்மளை சேர்த்து வச்சிருவான்னு தோணுது. வந்துட்டேன். வந்துட்டியா என் பட்டு? எனக்கு ஒரு டவுட். என் பட்டுக்கு என்ன டவுட்டு? இவ நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாவ. அம்மா சண்டை போட்டுட்டு தான் இருந்தா. அத பரவி எதுக்கு உங்க ரூம்ல படுத்துறக்காவ? சண்டை போட்டுக்கிட்டே படுத்துட்டா. ஐயே அது இப்பதான் சின்ன குழந்தையா மாறியாவ போல. எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிடுறியா? ஃப்ரெண்ட் நீங்க எனக்கு அப்பா கிடையாது, ஃப்ரெண்ட் தான். நான் இது வரைக்கும் எங்க அப்பாவை எங்க அப்பா கிட்ட அப்பான்னு கூப்பிட்டது இல்லையா? அவியல பார்த்ததுலாம் இல்ல. எங்க அப்பா தானே நான் அப்பான்னு கூப்பிடணும். நீங்க எதுவும் தப்பா நினைக்காதுங்கண்ணா. நீங்க எனக்கு ஃப்ரெண்ட். நான் தான் பட்டுவோம் அப்பா. தெரிஞ்சும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியல பாரு. அப்பா யாருன்னு நீ பார்த்ததே இல்லை, ஆனா எவ்வளவு பாசமா இருக்க. பரவாயில்லம்மா, நீ எப்ப கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்னாச்சு? ம்ஹும்.